நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை மாநகரத்திலே இருந்து ஒரு சிறப்பான செய்தியை தகவலை நமது நகர்வளப் பகுதிக்கு தந்திருக்கிறார். என்ற தமிழ் திரை உலகத்தில் சிறப்பான ஒரு நடிகராக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நகைச்சுவை நடிகர் இன்றைக்கு கதாநாயகராக உயர்ந்து பவனி வந்து கொண்டிருக்கின்ற சிறப்பான ஒரு நடிகர், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மங்களகரமான நடிகர் என்று கூட சொல்லுவார்கள். இவரை சூரியனுக்கு ஒப்பான பெயரை கொண்டிருக்கின்ற சூரி பரோட்டா சூரி என்று சொல்லுவார்கள். இவர் முதல் அவருடைய படமான வெண்ணிலா கபடி குழு என்ற திரைப்படத்தில்தான் இவர் நடிகராக மாறுகிறார். மாறி இன்றைக்கு இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கின்ற போது கூட அவர் தன்னுடைய பேட்டியில் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு தகவலை தந்திருக்கிறார். அந்த தகவலோடு ஒரு உயர்ந்த கட்டிடத்திலே இருந்து ஒருவர் வர்ணம் பூசிக்கொண்டிருக்கிறார், பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டிடத்திற்கு பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கிறார். அதை போட்டு நான் இந்த உயர்ந்த நிலைக்கு நடிகராக வருவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட உயர்ந்த கட்டிடத்திலே பெயிண்டராக வேலை செய்தவன்தான் நான் என்று உருக்கமாக தன்னுடைய கடந்த காலத்தில் பெயிண்டராகவும் பல்வேறு பணிகளை செய்து இந்த சென்னை மாநகரத்தில் கஷ்டப்பட்டு இந்த திரை உலகத்திலே வந்தவன் என்ற ஒரு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லியிருக்கிறார். தமிழில் வெண்ணிலா கபடி குழு என்ற திரைப்படத்தில் பிரபலமான நடிகராக நான் மாறுவதற்கு அந்த படத்தினுடைய இயக்குனர் அவர் தந்த அந்த வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் ஒரு காட்சியை அவர் சொன்னார். நீங்கள் ஒரு கடையிலே சென்று சாப்பிட வேண்டும், சாப்பாட்டு பிரியரான நீங்கள் அதிகமான உணவை உண்ண வேண்டும் என்ற ஆசையோடு போகிறீர்கள். அங்கே ஒரு போர்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. 50 புரோட்டாக்களை தின்றுவிட்டால் புரோட்டாவுக்கு பணம் இல்லை, அப்படி தின்ன முடியவில்லை என்று சொன்னால் பணத்தை கொடுக்க வேண்டும். இது ஒரு நகைச்சுவையாக பார்க்கின்ற ரசிகர்களெல்லாம் சிரித்து மகிழ வேண்டும். என்ற திரைப்படத்திலே அந்த ஒரு காட்சி அற்புதமாக அமைய வேண்டும் என்று சொன்னார். அது என் உள்ளத்திலும் கண்ணிலும் என்னுடைய சிந்தனையிலும் ஓடியது. இந்த காட்சி நமக்காக, நாம் தனியாக தெரிவதற்காக நமது இயக்குனர் நமக்காக தந்திருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் என் கற்பனை, என் எண்ணம், என் ஆவல் அத்தனையும் திரட்டி அந்த காட்சியிலே நடித்து புகழ் பெற்றேன். அதற்கு பிறகு தமிழ் திரையில் எத்தனையோ படங்களில் நடித்து நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். அதில் கூட எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு. போதும், 50 சாப்பிட்டாச்சு. டேய் 42 தான்டா சாப்பிட்டுருக்கேன். 50 சாப்பிட்டாச்சுனே. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் டைரக்ஷன் வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு விடுதலை என்ற திரைப்படத்தில் என் உருவத்திற்கும் என் நடிப்புக்கும் தீனி போடுகின்ற வகையிலே ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த கதாபாத்திரத்தையே கதாநாயகராக மாற்றி நடிக்க வைத்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே செய்தேன். வெண்ணிலா கபடி குழுவில் நான் கற்பனை செய்து ஒரு காட்சியை நடித்து புகழ் பெற்றேன். ஆனால் இந்த விடுதலை திரைப்படத்தில்
இயக்குனர் வெற்றிமாறன் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே செய்து நடித்தேன். அந்த படம் எனக்கு புகழை தந்தது. விடுதலை திரைப்படத்தின் நாயகனாக நடித்தேன். அதற்கு அந்த படத்தில் தனி பாடலும் எனக்கு உண்டு. நான் காதல் பாடல் பாடும் காட்சிகள் இன்றைக்கும் படத்தில் மக்கள் பார்த்து ரசிக்கிறார்கள். இன்றைக்கு செல்போனில் கூட அந்த பாடல் ரிங்டோனாக பலரும் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக எனக்கு இருக்கிறது என்றும், அதனைத் தொடர்ந்து விடுதலை 2 திரைப்படத்திலும் என்னை நடிக்க வைத்தார் வெற்றிமாறன் என்று சொல்லி, அதை போல கருடன் போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறேன் என்று சூர்யா அவர்கள் நாயகன் நடிகராக இன்றைக்கு நடித்து வருகிறேன். சில படங்களில் காமெடியும் நகைச்சுவை வேடங்களும் செய்து வருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு கூட 7 கடல் 7 மலை, மாமன் ஆகிய படங்களும் கைவசம் வைத்து நடித்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த வாய்ப்பை தந்த தமிழக மக்களுக்கு பெயிண்டராக நான் பணிபுரிந்து பல தொழில்களை செய்து இன்றைக்கு நல்ல நிலையில் ஒரு நடிகராக எல்லோருக்கும் அறிமுகமானவனாக மாறுவதற்கு காரணமாக இருக்கின்ற வெண்ணிலா கபடி குழு என்ற திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள், இயக்குனர் சுசீந்திரன் இயக்கிய அந்த திரைப்படத்தில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கிய அவருக்கும் என்றென்றும் நான் நன்றி சொல்லவனாக இருந்து வருகிறேன் என்றும், அதை போல காமெடி நடிகனாக நடித்து கொண்டிருந்த இந்த சூரி என்ற நடிகனை கதாநாயகனாக துணிச்சலாக விடுதலை திரைப்படத்திலும் விடுதலை 2 திரைப்படத்திலும் நாயகனாக மாற்றிய வெற்றிமாறன் இயக்குனருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவனாக ஆகுவேன் என்று எனது ரசிகர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று பரோட்டா சூரி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்திலும் மற்றும் ஊடகங்களிலும் இதனை செய்தியாக தகவலாக தந்திருக்கிறார் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையிலே இருந்து இந்த தகவலை தந்ததாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இந்த தகவலை தந்து இந்த செய்தியை சிறப்பான தொகுப்பாக தொகுத்து அழகாக வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் உடனுக்குடன் கண்டு மகிழ இதுவரை நீங்கள் எண்ணம் டிவி யூடியூபில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக எண்ணம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை தொலைக்காட்சி அன்பில்